வணக்கம் நேயர்களே. கேப்டன் கிட்ட வந்து ஒரு சில இன்டர்வியூ கேள்வி கேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போலோவில் நடந்ததை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கேப்டன்? இல்ல, ஒரு பக்கம் தானே காட்டினீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா? என்ன சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக வந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இதுல வேற இப்படி ஒரு தேவை என்னமோ இவங்களுக்கு வழிஞ்சு விழுந்து விழுகிற மாதிரி எல்லாரும் விழுகணும். அதிமுக அமைச்சர்கள் சசிகலாவுக்கு ஆதரவாக பேசுவது எப்படி இருக்கு? ஏன் சும்மாவா தராங்க? எல்லா இடத்துக்கும் காசு கொடுத்துருங்க. அம்மா சும்மா கூட காசு கொடுத்துதான் கொடுத்துருக்காங்க மக்களே. இல்ல உங்களுக்கு தெரியுது, இப்படி ரொம்ப தூக்கிட்டேன்ல, உங்களுக்கு தெரியுதா? காசு கொடுத்து மற்ற கட்சி தலைவர்கள் ஜெயலலிதா மரணம் பற்றி கேள்வி எழுப்பவில்லையே, நீங்கள் ஏன்? எனக்கு வந்து மடியில கனம் இருந்தால் வழியில பயம் இருக்கும். எனக்கு மடியிலையும் கனம் இல்ல, வழியிலையும் பயம் இல்ல. செய்தி தொலைக்காட்சி ஊடகங்கள் இதை பெருசாப்படுத்தாத சின்னம்மா என்று சொல்கிறது. பெரிய கேரளா ஜால்ரா போறீங்க. ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங். என்ன பயம் இல்ல, கழுத்து கத்தியா வந்துரும். சசிகலா முதலமைச்சர் என கோஷமிடும் அதிமுக எம்எல்ஏக்களை பற்றி உங்களுடைய கருத்து? வெக்கங்கட்ட பெல்களா போங்கடா நீங்களும். உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. சசிகலாவை என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்து சொல்லுங்க. பெல்காம்ல போடுங்க, அது ஒரு ஜெயிலு, அங்க போடுங்க. இல்லன்னா திகார்ல போடுங்க, அங்க இருந்து சொல்றேன், திகார்ல போடுங்க. இல்ல ரெண்டு எங்களுக்கு பிரச்சனை, அந்தமான்ல தூக்கி போடுங்க. உங்களை யார் வேணாம்னா கடன் பிரச்சனையே கிடையாது, அந்தமான்ல போட உங்களை யார் வேணாம்னா. அதாவது ஏன் விஜயகாந்த் இப்படி எல்லாம் பேசுறா எனக்குலாம் ரொம்ப கேவலமா இருக்கு. ஜெயலலிதா விஷயத்தில் உண்மை வெளிவருமா? ஜெயலலிதா கொண்டவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா? உப்பு தண்ணி குடிச்சு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு பழமொழி மதரசை எல்லாம் பேசுவாங்க. அந்த பழமொழியை நான் சொல்லியிருக்கிறேன். நான் அடிக்கடி போற பக்கமெல்லாம் சொல்லுவேன், அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்